ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. லாஸ்ட் வீக் காவேரியை பார்த்துக்கிறதுக்காக விஜய் வந்திருந்தாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயை பார்த்துக்கிறதுக்காக காவேரி வீட்டில் போய் சொல்லிட்டு அந்த அப்பளம் தான் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது. அப்பளம் பிஸ்னஸ்க்காக ஒரு காரணத்தை காமிச்சிட்டு நம்ம காவேரி நிவினோட உதவி மூலயமா விஜயை பார்க்க வராரு. விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அது எல்லாமே நம்ம ப்ரொமோவில் பார்த்துருப்போம். இன்றைக்கி எபிசோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா, ஸோ நிவின் கேட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சிச்சு, கரெக்டாக இருந்தது. பட் ஆனால் அதுக்கு காவேரி கொடுத்த பாயிண்ட்டும் வேலையாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிவின் ரொம்ப கரெக்டாக கேட்டார். நீ பார்த்தீங்கன்னா உன்னோட ஒரு சுயநலத்துக்காக விஜய் ரொம்ப கஷ்டப்படுத்துறியோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா நல்லா இருக்கணும், அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர விஜயோட பக்கம் யோசிக்க மாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நான் மட்டும் அங்கே சந்தோஷமாக இருக்கேனா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லும்போது அது நிவினுக்குமே ஹர்ட் ஆகுது. ஸோ ஹர்ட் ஆகி சாரியுமே கேட்குறாரு. பட் இந்த இடத்துல காவேரி அவங்களும் ஹர்ட் ஆகுறாங்க. ஹர்ட் ஆகிட்டு விஜயும் ஹர்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தப்பாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம எல்லாரும் மனசில் இருந்த கேள்வியும் அதுதான். அதுக்கு நம்ம நிவினே கேட்டுட்டாரு. அதுக்கு காவேரியுமே பதில் சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா விஜய் சொல்கிறேன், நான் பண்ணுறதை அப்படியே நீ பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை தவிர்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம காவேரியுமே ஒரு பாசத்தோடு தான் விஜயை பார்க்க வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளேயுமே அவ்வளோ சூப்பர்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அவங்க சீன் நடிக்கவே தேவையில்லை, அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தாலே அது ரொம்ப ரொமான்டிக்காக நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக கன்வே பண்ணிடுறாங்க. அந்த அவங்களோட அந்த ரியாக்ஷன் மூலியமாகவே அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் கேள்விகள் தவிர்த்துருக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணுறது எப்படியே பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எப்பயுமே ரொம்ப டாம் அண்ட் ஜெர்ரியில் சண்டை போட்டுப்பாங்களே அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு பக்கம் ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. அது இல்லாமல் இருந்துக்கலாமோ அப்படின்ட்டு. பட் அதுக்காக நம்ம காவேரி விஜய் டேக் கேர் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடுவில் நிவின்மே ரொம்ப ஒரு சூப்பர் ஒரு ஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க. நிவினோட கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அழகாக கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இது இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குமரனுக்கும் கங்காவுக்கும் ரொம்ப அழகான காட்சிகளாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல குமரனோட அம்மா குமரன் அந்த ஃபேமிலி மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காரு, கங்கா மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சதுனால இப்போதைக்கு கொஞ்சம் அங்கே கம்மி பண்ணியிருக்காங்க. அவங்களோட எப்போயும் பேசுகிற டைலாக் பேசாமல் நார்மலாக பேசிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கங்கா சொல்கிற மாதிரியே அவங்களுமே ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆவாங்க. அதுவுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் பண்ண விஷயம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிஷர்ட் கேட்டுறதுக்கு ஏன் நம்ம விஜய் இவ்வளோ தயங்கினாருன்னு நமக்கு தெரியல. பட் நல்லா தான் இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்கும்போது. இந்த இதில் அவங்க முதுகுலாம் அம்மா போட்டிருக்கு. அந்த மாதிரி ஐஸ் வாட்டர் வச்சா அம்மா ஸ்ப்ரெட் ஆகிறது கம்மியாகும் அப்படின்றது எல்லாருக்குமே அது புதுசாக தான் இருக்கும். எனக்குமே அந்த எபிசோட் பார்க்கும்போது அப்படியே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு நிறைய பேர் கண்டிப்பாக அது மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது விஜய் பண்ணல, காவேரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த ரொம்ப நல்லா இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஒரு அதிரடியான ட்ராக்லாம் மூவ் பண்ணால் தான் நம்ம டிஆர்பியுமே எதிர்பார்க்க முடியும். நல்ல ஒரு டிஆர்பி. லாஸ்ட் மந்த் ஷூட்டிங்கான எந்த அப்டேட்டுமே என்கிட்ட இல்லை. ஸோ அதை பற்றி எல்லாம் எதுவுமே டிஸ்கஸ் பண்ண முடியல. எபிசோட் தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அப்டேட்ஸ் கிடைச்சும் கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.